அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் பிள்ளை பெருவிண்ணப்பம் என்ற தலைப்பின் கீழ் வரும் 44 48 வரை மொத்தம் 5 பாடல்களுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். பதியனே பொதுவில் பரம நாடகம் செய் பண்பனே நண்பனே உலகில் உதயனேன் பிறர்பால் உரத்த வார்த்தைகளால் ஒரு சில வாதங்கள் புரிந்தே மதியிலாமையினால் அகங்கரித்த பின் தன் வள்ளல் உன் அருளினால் அறிந்தே விதியை நான் நொந்து நடுங்கியதெல்லாம் பொய்யனே நீ அறிந்ததுவே. இதுக்கு விளக்கம். பதிப்பொருளாகிய பரமனே, அம்பலத்தில் மேலான ஞான நாடகம் புரிகின்ற பண்புடையவனே, எனக்கு நண்பனே, இவ்வுலகில் ஒதிமரம் போன்ற நான் பிறரோடு உரத்த குரல் எடுத்து சில வாதங்களைச் செய்து நல் அறிவு இல்லாமையால் அகங்கரித்ததோடு பேசி பின்பு வள்ளலாகிய உனது திருவருளால் செய்த தவற்றை அறிந்து அது செய்ததற்கு நேர்ந்த விதியை நொந்து நான் மனம் வருந்திய திறத்தை மெய்யனாகிய நீ நன்கு அறிவாய். அப்படின்னா இந்த பாடலுக்கு விளக்கம். சரி, அடுத்த பாடல். அருளினை அளிக்கும் அப்பனே, உலகில் அன்புளார் வலிந்து எனக்கு ஈந்த பொருளினை வாங்கி போன போதெல்லாம் புழுங்கிய புழுக்கம் நீ அறிவாய். மருளும் அப்பொருளை சாலகத்து எரிந்து மனம் மிக இளைத்ததும் பொருளால் இருளுறும் என நான் உளம் நடுங்கியதும் எந்தை நின் திருவுளம் அறியும். இந்த பாடலுக்கு விளக்கம். திருவருள் ஞானத்தை நல்கும் தந்தையே, உலகில் என்பால் அன்புடையவர்கள் வலிந்து கொடுத்த பொருட்களை வாங்கி கொண்டு போன போதெல்லாம் என் மனம் வருந்திய வருத்தத்தை நீ நன்கு அறிவாய். மனத்தை மயக்கும் அப்பொருட்களை வெளியில் வீசி எறிந்ததும் பின்னர் அதற்காக மனம் சோர்வுற்றதும் பொருள் பெருகினால் மனம் அறியாமை இருளில் அழுந்துவிடும் என கருதி என் நெஞ்சம் நடுங்கியதும் தேவரீர் அது திருவுள்ளம் அறியும். அப்படின்னு சொல்லி இந்த 2வது பாடலுக்கு விளக்கம். சரி, அடுத்த 3வது பாடல். பொருளிலே உலகம் இருப்பது ஆதலினால் புரிந்து நாம் ஒருவர்பால் பலகால் மருவினால் பொருளின் இச்சையால் பலகால் மருவுகின்றான் என கருதி வெறுவர் என நான் அஞ்சி எவ்விடத்தும் மேவிலேன் எந்தை நீ அறிவாய். ஒருவும் அப்பொருளை நினைத்த போதெல்லாம் உவட்டினேன் இதுவும் நீ அறிவாய். இந்த பாடலுக்கு விளக்கம். பொருளுக்கும் பொருளை உடையவருக்கும் நன்மதிப்பு அளிப்பது மக்கள் உலகத்து இயல்பு ஆதலால் செல்வர் ஒருவரிடம் பலகால் செல்வோமாயின் பொருளாசை கொண்டு தம்மிடம் பின்னாலும் வருகின்றார் என நினைத்து அஞ்சுவர் எனக் கருதி செல்வரை அணுகுதலை நான் தவிர்த்ததை எந்தையாகிய பெருமான் நீ நன்கு அறிவாய். யாவர்பாலும் நில்லாது நீங்கும் அப்பொருட்செல்வத்தை நினைத்த போதெல்லாம் மனத்தின் கண் வேண்டா வெறுப்பே கொண்டேன். அப்படின்னு இந்த பாடலுக்கு விளக்கம். சரி, அடுத்த பாடல் 4வது பாடல். தகைத்த பேர் உலகில் ஐயனே, அடியேன் தடித்த உள்ளத்தோடு கலித்தே நகைத்த போதெல்லாம் நடுங்கினேன். இங்கே நல்ல வாகனங்களில் ஏறி உகைத்த போதெல்லாம் நடுங்கினேன்.
விரைந்தே ஓட்டிய போதெல்லாம் பயந்தேன். பகைத்த போது அயலார் பகைக்கு அஞ்சி பதுங்கினேன் ஒதுங்கினேன் எந்தாய். இதுக்கு விளக்கம்: ஐயனே, தகைமை வாய்ந்த பெரிய இவ்வுலக வாழ்க்கையில் உவகையார் பூரித்த மனத்துடன் மகிழ்ச்சி மிக்கு சிறப்புற்ற காலங்களில் எல்லாம் மகிழ்ச்சியுற்று சிறப்புற்ற காலங்களிலெல்லாம் அஞ்சி நடுக்கமுற்றேன். இந்நிலையில் நல்ல குதிரை வண்டி முதலிய வாகனங்களில் ஏறிச் சென்ற போதும் அவற்றை விரைவாக செலுத்திய போதும் மனத்தில் அச்சம் கொண்டேன். என்மேல் பகை கொண்ட அயலாருக்கு அஞ்சி அவர்கள் கண்ணில் படாது பதுங்கியும் விலகியும் ஒழுகினேன். இது 4வது பாடலுக்கு விளக்கம். கடைசி பாடலுக்கு விளக்கம் 5வது பாடல். சகப்புற வாழ்வை பார்த்திடில் கேட்கில் சஞ்சலம் உறும் என பயந்தே நகர்ப்புறத்து இருக்கும் தோட்டங்கள் தோறும் நன்னியும் பிறவிடத்து அலைந்தும் பகற்பொழுதும் நாடொரும் கழித்தேன். பகலின்றி இரவும் அப்படியே மிக பலவிடத்தும் திரிந்தனன் அடியேன் விளம்பலென் நீ அறிந்ததே. இந்த பாடலுக்கு விளக்கம்: நாட்டில் நகரில் வாழ்பவர்களின் புற வாழ்வை காணினும் பிறர் சொல்ல கேட்பினும் மனம் துன்புறும் என்று அஞ்சி நகர்கட்கு புறத்தே இருக்கும் தோட்டங்களை அடைந்தும் பிற இடங்களில் திரிந்தும் பகற்பொழுது முழுவதையும் நாள்தோறும் கழித்தேன். பகலின்றி இரவு பொழுதையும் இப்படியே மிக்க பல இடங்களில் திரிந்து பொழுதுபோக்கினேன். இவையாவும் நீ அறிந்தவை ஆதலால் நான் எடுத்துரைப்பதால் என்ன பயன் அப்படின்னு இந்த 5வது பாடலை நிறைவு செய்கிறாங்க. சரி, இப்போ இந்த 5 பாடல்கள் மூலமாக வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக பார்ப்போம். முதல் பாடலில் வீண் வாதம் செய்து அகங்காரத்தால் பேசி பின்பு அதற்காக வருந்துகின்றார். அப்போ சில பேர் நம்ம ஒரு நெறியில் போனோம்னா வீண் வாதம் பண்ணுறதுக்குமே வருவாங்க. இதில் நீங்கள் என்ன பெருவிசாக உயர்வாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்மளே என்ன பண்ணுவாங்க, பேசி நம்மகிட்ட இருந்து விஷயங்களை வாங்கினதுக்கப்புறம் இது என்ன புதுசாக என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி மேலும் மேலும் நம்மளை என்ன பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க, பேச தூண்டி அதனால் ஒரு ஸ்டேஜில் நம்மளுக்கு என்னது ஒரு நம்மளுக்கே வெறுப்படைகிற மாதிரி அந்த இது வாதங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம மனசு நோகிற மாதிரி, இல்லை நம்ம அவங்கள பேசிடுவோம்னா அவங்க நம்மளை பேசிடுவாங்க. அப்போ அதனால் அவர் மனம் வருந்தினேன் அப்படின்றாங்க. வீண்வாதம் செய்து அகங்காரத்தால் பேசிய பின்பு இது எனது ஊழ்வினைனால் இந்த மாதிரி பேசுகிற மாதிரி ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதாவது எப்படி சொல்கிறாங்க பாருங்க, அதாவது பிறரோடு உரத்த குரல் எடுத்து சில வாதங்களை செய்து நல் அறிவு இல்லாமையால் அகங்காரத்தோடு பேசி பின்பு வள்ளலாகிய உனது திருவருளால் செய்த தவற்றை அறிந்து அதற்காக நேர்ந்த விதியை நொந்து என் மனம் வருந்திய திறத்தை மெய்யனாகிய நீ நன்கு அறிவாய் அப்படின்னு சொல்லி முதல் பாடலில் சொன்னாங்க. சரி, அடுத்த பாடலில் அன்பினால் பிறர் கொடுத்த பொருட்களை வீசி எறிந்தேன், அதற்காக பின்பு வருந்தினேன், பொருள் பெருகினால் அறியாமை வந்துவிடும் என மனம் நடுக்கம் கொண்டேன். அப்போ பொருள் மேலே அவருக்கு துளியும் இச்சை இல்லை, அதெல்லாம் வீசி எறிந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 3வது பாடலில் நில்லாது நீங்கும் பொருட்செல்வத்தை நினைத்த போதெல்லாம் மனத்தின் கண் வேண்டா வெறுப்பு கொண்டேன். இங்கேயும் பொருள் மேலே துளியும் இச்சை இல்லை, அந்த பொருள்கள் தான் தேவையில்லை, அதெல்லாம் ஒரு வெறுப்பு தான் எனக்கு வருது அப்படின்னு சொல்லி இந்த பாடல்லையும் பதிவு பண்ணாங்க. 4வது பாடலில் போகங்களினால் உண்டாகும் மகிழ்ச்சியினால் மனம் அச்சம் கொண்டேன், பகை கொண்ட அயலாரை நினைத்து அச்சம் கொண்டு பதுங்கி விலகினேன். இப்போ 2 விஷயத்த சொல்கிறாங்க. நம்மெல்லாம் இப்போ சில கேளிக்கைகள்லாம் கலந்து கொள்கிறோம், இல்லைன்னா ஒரு நெருங்கிய உறவினரோட திருமணத்துக்கு போகும்போது அங்கே ஆடி பாடி கூத்தாட்டம்லாம் பண்ணுறோம். அதெல்லாம் ஒரு இன்பம் நினச்சி நம்ம அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி போகங்களினால் உண்டாகும் மகிழ்ச்சியெல்லாம் பார்க்கும்போது அச்சம் தான் கொண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் பகை கொண்ட அயலார், நம்ம மேலே பகை கொண்டவங்களெல்லாம் பார்த்து அஞ்சி நடுங்கி அவங்ககிட்டேருந்து விலகி பதுங்கி ஒதுங்கினேன் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. சரி, கடைசியாக உள்ள பாடலில் நகர்ப்புற வாழ்வின் மேல்
சலிப்பு கொண்டு தோட்டம் மற்றும் பிற இடங்களில் பகல் மற்றும் இரவு பொழுதை கழித்தேன் அப்படின்ற மாதிரி அந்த பாடலை சொல்லியிருந்தாங்க. அப்போனா என்ன சொல்ல வர்றாங்க, அந்த நகர்ப்புற வாழ்வை வந்து அவர் வந்து விரும்பலை, அது மேலே ஒரு சலிப்பு தான் உண்டாயிருக்குது. ஏன்னா அவங்க பேசுகிற அந்த பேச்சுக்கள், அவர் பார்க்குற அந்த விஷயங்கள் எல்லாம் அந்த பணத்துக்காக தேடி ஓடக்கூடிய, அந்த பொருளை தேடி ஓடக்கூடிய அந்த வாழ்க்கை வந்து அவருக்கு சுத்தமாக பிடிக்கலை, சலிப்பு தான். அதனால தான் அவர் கடைசியில் அங்கேருந்து சென்னையை விட்டுட்டு இங்கே வந்துடுறாங்க, இங்கே வடலூர் வர்றாங்க. அப்புறம் வந்து மேட்டுக்குப்பம், வடலூர் வந்து மேட்டுக்குப்பம் வந்து தான் அங்கே சித்திலாம் அடைகிறாங்க. அப்போ அந்த நகர்ப்புற வாழ்வில் வந்து கிட்டத்தட்ட 36 வருஷம் அங்கே வந்து சென்னையில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து தான் அவங்க சித்தி இதெல்லாம் அடைகிறாங்க. அதனால் அவருக்கு நகர்ப்புற வாழ்வை பற்றி தெளிவாகவே தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அது மேலே ஒரு சலிப்பு தான் வச்சுருக்காங்க. அதனால தான் தோட்டம் பிற இடங்களில் போய் தான் பகல் இரவு பொழுதுகளை கழித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இந்த விஷயங்கள்ல எல்லாம் வள்ளல் பெருமான் அவருடைய பிள்ளை பருவத்தில் அவருடைய மனத்தில் தோன்றிய அவர் இருந்த நிலைப்பாட்டை விளக்கும் விதமாகவே இந்த பாடல்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதில் உள்ள விஷயங்கள் எல்லாம் நம்மளும் எடுத்துக்கிறணும். ஏன்னா இதில் அவர் ஏன் இப்போ எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் வந்து பாருங்கள், எல்லா இதுலேயுமே பாருங்களேன், ஒரு வெறுப்பு, ஒரு சலிப்பு. நம்ம எதெல்லாம் இன்பமாக நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அதை ஃபுல்லாக அதை எல்லாத்தையும் அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு வெறுப்பாகவும் சலிப்பாகவும் சொல்கிறாங்க. நம்மளுக்கு உணவு மேலே ரொம்ப இஷ்டப்பட்டு அதை இன்பமாக உண்றோம். வள்ளல் பெருமான் அதை பார்த்தா எனக்கு வந்து துளியும் அது மேலே இச்சை போகலை அப்படின்றாங்க. அதுமாதிரி உறக்கம் அதே மாதிரி தான். மைதுனம் என்ற காமம் பயப்படும் போதும் அது மேலே எனக்கு 11 வயதிலேயே எனக்கு வந்து அது மேலே வெறுப்பு தான் இருந்தது அப்படின்றாங்க. அதே மாதிரி தான் இந்த போகங்கள், பிறர் கொடுத்த பொருள்கள், இது மாதிரி எதுலேயுமே எனக்கு இச்சை இல்லை அப்படின்ற மாதிரி தான் எல்லா பாடல்களுமே வந்துக்கிட்டே இருக்குது என்ற இந்த சிந்தனையோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன். அடுத்து நாளைய பதிவில் இன்னும் வள்ளல் பெருமான் பல விஷயங்களை சொல்கிறார். அவற்றையெல்லாம் பார்ப்போம். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.